கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் நீங்கள் செழித்திருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் நன்மை செய்வீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். பயப்படாதீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 26:1. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அழகான ஒரு விசுவாசம் உள்ள, நமக்கு முன்மாதிரி காண்பிக்கிற ஒரு வேத பகுதி. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆண்டவரை யார் நம்பி இருக்கிறாங்களோ அவர்கள் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, அது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இன்றைய மனிதர்கள் இயேசுவை அறிந்து கொண்டாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் கர்த்தரை நம்பி வாழ்கிறது குறைவாகத்தான் இருக்கிறார்கள். மனிதர்களையே நம்பி ஓடுகிறார்கள். யார் எங்களுக்காக எல்லாம் செய்வார்னு சொல்லி ஆண்டவரை கடமைக்காக தேடுவதும் ஆராதிப்பதும் அப்படி செய்துவிட்டு மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். அது பரிதாபமாய் முடிகிறது. கர்த்தரை நம்பி வாழ்கிறாங்கல்ல, கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வச்சு எல்லாம் அவர் செய்வார்ன்னு வாழ்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவங்க பார்ப்பாங்க. எந்த இடத்துல அவங்க தள்ளாட மாட்டாங்க. ஒரு தள்ளாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அடுத்த கட்டம் அவங்கள கொண்டு போயிடுவார். ஒரு ஆள் அவங்கள ஏமாத்தினாலும் அதுக்கு மேலான இனி ஒரு நல்ல ஆள் ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஒரு வழி அடைஞ்சன்னா புதிய வழியை திறந்து கொடுப்பார். அது எப்போ நடக்கு தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான். அதனால்தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சேன்னா இந்த பூமியில் நம்ம பாக்கியவான்களாகி மாறுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க, தள்ளாடவே மாட்டீங்க. கண்டிப்பாக தள்ளாட மாட்டீங்க. இந்த சிலர் தள்ளாடுகிற போல கீழே விழுந்துருவனோ, இனி வாழ முடியாதோ அப்படி ஒரு நிலை இருக்கலாம். இப்போ இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, நான் இயேசுவை நம்ப போகிறேன், அவரை நம்பி வாழ போகிறேன். நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் நம்பி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தள்ளாடுவதே இல்லை. ஆமாம் ஆண்டவரே, இதோ உங்களுடைய வார்த்தையை கேட்டு, ஜீவ வார்த்தையை கேட்டு அடியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். இதுவரையும் சில வேளையிலே மனிதர்களை நம்பி, அல்லது இனி ஒரு பொருளை நம்பி, அல்லது ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திர ஒரு ஸ்தாபனத்தை நம்பி அப்படி மட்டும் வாழ்ந்திருக்கலாம். இனிமேல் இப்படி இருக்காமல் முதல் நம்பிக்கை உம்மை மேலே, இயேசுப்பாவே எங்களுக்கு எல்லாம் செய்வார் என்கிற நம்பிக்கையை நீர் கொடுத்து அவர்களை நம்பி அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் எந்த தள்ளாட்டம் வராமல் ஆண்டவன் நிமிர்ந்து நிற்பதற்கு கிருபை தாரும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணுகிற எல்லாருக்கும் அற்புதங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்யும்படிக்கு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.